ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பாக்கியலட்சுமி சீரியல் நெக்ஸ்ட் எபிசோட்கான ப்ரொமோ தான் வந்து பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். இப்போது நம்ம பாக்கியம் வந்துட்டு பார்த்திங்கன்னா புதுசாக ரெஸ்டாரண்ட் தொடங்குறதுக்காக இடத்த பார்த்துட்டு அதுக்கு அட்வான்ஸும் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்ததுமே வந்து பார்த்திங்கன்னா ஈஸ்வரி வந்துட்டு எங்கே போயிட்டு வர பாக்கியா, நான் சொல்ல கேட்காம நீ போயிட்டு அந்த இடத்த பார்த்துட்டு வரியா அப்படின்னு ஈஸ்வரி கத்தவும், பாக்கியே வந்துட்டு இல்லை அத்தை, நான் போயிட்டு இடத்த ஒன்றும் பார்த்துட்டு வர்றதுக்காக போகல, அங்கே போய் அட்வான்ஸ் கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை வாங்கிட்டு நான் கடை திறக்கிறேன்னு உறுதியாக சொல்லிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லவும், நீ என் பேச்சை கேட்கக்கூடாதுன்னே இருக்கிறியா அப்படின்னு ஈஸ்வரி கத்தவும், அந்த நேரத்தில் அங்கே கோபி வந்துட்டு வந்துடுறாரு. கோபி வந்து என்னவா என்ன இங்கே நீயும் பாக்கியாவும் எதுக்கு இப்போ சண்டை போட்டுட்ருக்கீங்க அப்படின்னு கோபி கேட்கவும், இங்கே பாருடா, திரும்பவும் இவ ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்கிறதுக்காக இடத்த பார்த்து அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்திருக்காடா, நம்ம சொல்கிறது கேட்கக்கூடாதுன்னே இருக்கிறா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், கோபி வந்துட்டு பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீ விடுமா, நான் தான் சொன்னல நேற்றே, அவளுக்கு பிடிச்சதா அவள் ஏதாவது பண்ணிட்டு போட்டோம், பிஸ்னஸ் செஞ்சுட்டு வீட்டில் சும்மா இருக்கிறதுக்கு கஷ்டமாக இருக்கும்னு நான் தான் நேற்றே சொன்னேன் இல்லைம்மா, அவளுக்கு பிடிச்சதா பண்ணட்டும் விடுமா அப்படின்ற மாதிரி கோபி பாக்கியாவுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. ஈஸ்வரி வந்துட்டு என்னடா நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ணுற, என்னமோ ஒன்று பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. உடனே அமிர்தா, ஜெனி, எழில் எல்லாருமே அங்கே இருக்கிறாங்க. அமிர்தா வந்துட்டு நான் வேணா உங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணட்டுமாம்மா, ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கணுமா, அங்கே வந்துட்டு ரொம்பலாம் கலேஜாக இருக்குல்ல, நான் வந்து க்ளீன் பண்ணட்டுமாம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா பாக்கியா வந்துட்டு இல்லை வேணாம், நான் ஏற்கனவே ரெஸ்டாரண்ட்டில் இருந்த லேடிஸ் இருக்காங்கல்ல அவங்கள வச்சு நான் பண்ணிக்கிறேன், நீ வீட்டிலே வந்துட்டு நிலாவையும் யாழினியும் பார்த்துட்டு வீட்டிலே இருங்க அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. நம்ம எழிலுமே வந்து பார்த்திங்கன்னா சூப்பர்மா, ஏதாவது ஹெல்ப் தேவைப்பட்டால் கூப்பிடுங்க, கங்க்ராச்சுலேஷன்மா அப்படின்ற மாதிரி எழிலும் பாக்கியாவை வாழ்த்துறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் நம்ம பாக்கியா வந்துட்டு செல்வியை கூட்டிகிட்டு நேராக சுதாகரோட ஆஃபீஸ்க்கு வந்து போகிறாங்க. அங்கே வந்து போயிட்டு பார்த்திங்கன்னா சுதாகர் வந்து சம்மந்தியை பார்த்ததும், வாங்க சம்மந்தி வாங்க உட்காருங்க, எப்படி இருக்கீங்க அப்படின்ற மாதிரி நக்கலாக வந்து பேசவும், உடனே நம்ம செல்வி வந்து பார்த்துட்டிங்களா, இருக்கிறது எல்லாத்தையும் தான் பிடுங்கிட்டிங்களே, இதுக்கப்புறம் நாங்கள் எங்கே நல்லா இருக்கிறது அப்படின்ற மாதிரி உள்ளுக்குள்ளே நம்ம செல்வி சொல்லவும், பாக்கியா வந்துட்டு நீ அமைதியாக இரு, நான் பேசிக்கிறேன் செல்வி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போது நம்ம பாக்கியா வந்துட்டு விஷயத்த வந்து சொல்கிறாங்க. நான் வந்துட்டு நீங்கள் எத்தனை முறை என்னை கீழே தள்ளினாலையும் நான் மேலே எழுந்துகிட்டே தான் இருப்பேன் திரும்பவும் அப்படின்னு வந்து நம்ம பாக்கியா சொல்லவும், என்ன சொல்கிறேங்க சம்மந்தி, எனக்கு ஒன்றும் புரியல அப்படின்னு நம்ம சுதாகர் கேட்கவும், பாக்கியா வந்துட்டு நான் நேரடியாக விஷயத்துக்கே வரேன், நான் புதுசாக ரெஸ்டாரண்ட் ஆரம்பிக்க போகிறேன், அதுக்கான வாடகையும் வந்து கொடுத்துட்டு டாக்குமெண்ட்டை நான் வாங்கிட்டு வந்துட்டேன், அந்த கடத்தரப்பு விழாவுக்கு நீங்கள் தான் வந்து கெஸ்ட்டாக வரணும், நீங்கள் வந்துட்டு அதை திறந்து வைக்கணும், நீங்கள் தானே எங்களை கீழே வீழ்த்துனீங்க, உங்கள் கையால் அதை திறக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்ற மாதிரி பாக்கியா சொல்லவும், நம்ம சுதாகருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, என்ன இவங்கள பழி வாங்கினா மேலும் மேலும் வளர்ந்துட்டே போகிறாளே, என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ளே சுதாகர் வந்து பயப்படுறாரு, யோசிக்கிறாரு. உடனே பாக்கியா இருந்துட்டு என்ன யோசிக்கிறீங்க, நான் சொன்னதெல்லாம் காதில் விழுந்துச்சா அப்படின்னு சொல்லவும், உங்களுக்கு எதுக்கு சம்மந்தியமா இந்த தேவையில்லாத வேலை, நீங்கள் வீட்டிலேயே இருக்காமல் எதுக்கு இந்த மாதிரி திரும்பவும் தேவையில்லாத வேலை பார்க்குறீங்க அப்படின்னு சொல்லவும், என்னால் வீட்டிலலாம் சும்மா வந்து உக்காந்துட்ருக்க முடியாது அப்படின்னு வந்து நம்ம பாக்கியா சொல்லவும், வேறு ஏதாவது உங்கள் பசங்களுக்கு ஹெல்ப் பண்ணலாமே, குழந்தைங்கள பார்த்துட்டு நீங்கள் வீட்டில் இருக்கலாமே அப்படின்னு திரும்பவும் சுதாகர் சொல்லவும், என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியும், நீங்கள் என் விஷயத்தில் தலையிடாமல் இருந்தால் அதுவே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லவும், பாக்கியா வந்துட்டு உடனே சுதாகர் வந்துட்டு என்ன சொல்கிறார் அப்படின்னா, நான் எப்படியோ இந்த ரெஸ்டாரண்ட்டை திரும்பவும் இதை நான் தானே வாங்க போகிறேன் அப்படின்னு உள்ளுக்குள்ளே நினைக்கிறாங்க. பாக்கியா வந்துட்டு திரும்பவும் ஏதாவது பண்ணி எங்களை கீழே தள்ளினால் மட்டும் நினைக்காதீங்க, நீங்கள் எத்தனை முறை தள்ளினாலையும் எவ்வளோ அடி வாங்கினாலையும் திரும்பவும் நாங்கள் எந்திரிச்சு மேலே வருவோம், என்னுடைய சொந்த காலில் நிற்கணும்னு எனக்கு
ரொம்ப நாள் ஆசை. நான் வந்துட்டு அதை தான் 7 வருஷமாகவும் நான் பண்ணிட்டு இருந்தேன். எவ்வளோ கீழே விழுந்தாலும் திரும்பவும் நான் எந்திரிச்சு நிற்பேன் அப்படின்ற மாதிரி பாக்யா வந்துட்டு சுதாகருக்கு பதிலடி கொடுக்குறாங்க. அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் திறப்பு விழாவுக்கு வந்துடுங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க நம்ம பாக்யா. இப்போ சுதாகர் வந்துட்டு பார்த்திங்கன்னா ஆஃபீஸில் அப்படியே பித்து பிடிச்சி போய் அங்கே இருக்கிற பொருளெல்லாம் போட்டு உடைக்கிறாரு. ஐயோ இவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியலையே அப்படின்ற மாதிரி கத்திட்ருக்காங்க. இதுக்கு ஒரு வழி இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உடனே வீட்டுக்கு வந்து போகிறாங்க. வீட்டுக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஈஸ்வரியை பார்க்குறதுக்காக போகிறாரு. அங்கே வந்து போயிட்டு ஈஸ்வரிக்கிட்ட வாங்க சம்மந்தி அப்படின்னு நம்ம ஈஸ்வரி கூப்பிடவும் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு சுதாகர் வந்து போயிட்டு உட்காருங்க சம்மந்தி ஏதாவது சாப்பிட்றீங்களா அப்படின்னு வந்து கேட்கவும், இல்லை எதுவும் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி பேச வந்தேன் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. சொல்லுங்க சம்மந்தி என்ன அப்படின்னு சொல்லிட்டு, நான் சம்மந்தி அம்மா வந்துட்டு இன்றைக்கி ஆஃபீஸ்க்கு வந்திருந்தாங்க. வந்து கடை திறப்பிலாக்கு என்ன தான் வந்து சீஃப் கெஸ்ட்டாக இன்வைட் பண்ணியிருக்கோம், நீங்கள் தான் வந்து திறந்து வைக்கணும் அப்படின்ற மாதிரி நம்ம சம்மந்தி அம்மா சொல்கிறாங்க. அவங்களுக்கு எதுக்கு இந்த தேவையில்லாத வேலை, அவங்க வீட்லேயே இருக்க வேண்டியது தானே, இதுக்கு மேலேயும் அவங்களுக்கு என்ன தேவை இருக்குது, 3 பசங்களுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தாச்சு இல்லை, நீங்களாவது சொல்லக்கூடாதா அப்படின்ற மாதிரி நம்ம சுதாகர் சொல்லவும், உடனே ஈஸ்வரி இருந்துட்டு நாங்களும் வந்துட்டு எவ்வளோ தான் சொல்லி பார்க்குறது, நீங்களாவது சொல்லுங்கள் சம்மந்தி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து சொல்லவும், அந்த சமயத்தில் நம்ம வாக்கியா வந்துட்டு வீட்டுக்குள்ளே வராங்க. வாக்கியாவை பார்த்ததுமே நம்ம சுதாகருக்கு என்ன பண்ணுறதுன்னே தெரில, ஒரு மாதிரி பயமாக இருக்குது. நீங்களே சொல்லுங்கள், அவங்க பாருங்கள் பாக்கியா வந்துட்டா அப்படின்னு ஈஸ்வரி சொல்லவும், நம்ம சுதாகருக்கு வந்துட்டு நமக்கு எதுக்கு இந்த வேலை அப்படின்னு நினச்சிக்கிட்டு, நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், இதுக்கு மேலே உங்கள் விருப்பம், உங்கள் ஃபேமிலி மேட்டர், நான் தள்ளிக்கிட்டேன் அப்புறம் சம்மந்தியம் வந்துன்னு என் மேலே தான் தப்பு சொல்லுவாங்க அப்படின்னு நம்ம சுதாகர் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஈஸ்வரி இருந்துட்டு, எதுக்கு பாக்கியா உனக்கு இந்த தேவையில்லாத வேலை, சம்மதிக்கிட்ட போய் நீ பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கியா அப்படின்னு சொல்லுவோம், நான் யாருக்கிட்டேயும் பிரச்சனை பண்ணல அத்தை, அவர் தான் என்கிட்ட பிரச்சனை பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி பாக்கியா வந்து சொல்லிகிட்ருக்காங்க. அங்கேயும் வந்துட்டு செலியனும் வந்து எழிலும் இருக்காங்க. செலியன் வந்து சொல்கிறாங்க, அம்மா நாங்கள் தான் பார்த்துக்குறோன்னு சொல்கிறோம்லம்மா, நீ ஏம்மா கேட்கவே மாட்டேன்ற, திரும்ப இதே மாதிரி பண்ணிகிட்ருக்கே அப்படின்னு வந்து கேட்கவும், உங்களால் ஹெல்ப் பண்ண முடிஞ்சால் பண்ணுங்கள், இல்லாட்டி என்னை தொந்தரவு பண்ணாத விட்டுருங்க, இந்த மாதிரி திரும்ப கேட்கவும் எனக்கு பயங்கர கோபமாக வருது, எரிச்சலாக இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம பாக்கியா வந்து கத்துறாங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் நீ கேட்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணிகிட்ருக்கியா அப்படின்னு சொல்லி நம்ம ஈஸ்வரி வந்துட்டு பார்த்திங்கன்னா கத்துறாங்க. நான் தான் சொல்கிறேன் இல்லை பாக்கியா, நான் உன் அம்மாவோட பென்ஷன் பணத்தை தரேன், அப்படி இல்லைன்னா என்கிட்ட இருக்கிற நகைங்களை தரேன், அதை பார்த்துட்டு நீ வீட்டோட இருன்னா தேவையில்லாத திரும்ப பிரச்சனையில் போய் மாட்டிக்க போகிற, வேணாம் அப்படின்ற மாதிரி சொல்லவும், உடனே வந்துட்டு பார்த்திங்கன்னா கோபி இருந்துட்டு, அம்மா அவள் அந்த மாதிரி எதுவும் பிரச்சனை இல்லை, மாட்டிக்க மாட்டாம்மா, அவள் வந்து புத்திசாலி திறமைசாலி, அவள் வந்து பார்த்துக்குவாம்மா, பாக்கியை வந்துட்டு பார்த்துக்குவா, நீ வந்துட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. கோபியும் என்னமோ பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வந்து போயிடுறாங்க. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஜெனி வந்துட்டு சொல்கிறாங்க, ஆண்டி நீங்கள் இதுக்கெல்லாம் ஃபீல் பண்ணிக்காதீங்க, எப்போவுமே பாட்டி இப்படி தானே, இது தெரிஞ்ச விஷயம் தானே, நீங்கள் கண்டிப்பாக ரெஸ்டாரண்ட் திரும்பவும் ஆரம்பித்து நல்ல நிலைமைக்கு வருவீங்க அப்படின்ற மாதிரி ஜெனி வந்து சொல்கிறாங்க. உடனே பாக்கியா இருந்துட்டு, தேங்க்ஸ் ஜெனி அப்படின்னு சொல்லிட்டு நான் ரூமுக்கு போகிறேன், எனக்கு தலைவலிக்குது, அமிர்தா எனக்கு ஒரு காஃபி மட்டும் கொண்டு வரியா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போயிடுறாங்க. ரூமுக்கு போனதுமே வந்து பார்த்திங்கன்னா இனியாவுக்கு கால் பண்ணி விஷயத்த சொல்கிறாங்க. இனியாவுமே வந்து பார்த்திங்கன்னா பயங்கர சந்தோஷமாக இருக்காங்க. கங்க்ராஸ்மா சூப்பர் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. இதோட இந்த எபிசோடு வந்து முடியுது. இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாக்கியா ரெஸ்டாரண்ட் ஓப்பன் பண்ணி எப்படி முன்னேறுவாங்க அப்படின்றத வெயிட் பண்ணி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பாய். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க.